அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு ஒரே நேர்கோட்டில் பல கிரகநிலைகள் வலம் வரக்கூடிய இந்த வாரம் என்பது அற்புதமான வாய்ப்புகளையும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீன ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குரு, சனி, ராகு, கேது, செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய 6 கிரக நிலைகள் 21ஆம் தேதி ஒரே நேர்கோட்டில் வலம் வரப் போகின்றன. இப்படிப்பட்ட அற்புதமான விசேஷமான தருணமாக அமையக்கூடிய இந்த வேளையில் 7.5 சனியாக இருந்தாலும் ஜென்ம சனியின் இறுதி காலகட்டத்தில் ராகு வீற்றிருக்கிறார். ஜென்ம சனியின் ஆரம்ப காலகட்டமாக சனி நுழைய போகிறாருங்க. எனவே இந்த தருணத்துல எதிர்பார்ப்பதை காட்டிலும் 6 கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பொதுவாகவே நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமியில் இருந்து பல பகுதிகளில் இந்த வாரத்தில் இருந்து பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்குமே 6 கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டியில் தென்பட போகின்றன. அப்படிப்பட்ட மிக சிறப்பான அமைப்பும் விசேஷ தருணமும் இந்த வாரத்தில் அற்புதமாக அமைவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான மிக சிறப்பான சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. ஏனென்றால் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான கிரக மாறுதலாக அமைவது வித்யாகாரகரான புதன் லாபஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். அதே போன்று சந்திரன் 7, 8, 9 ஆகிய இடங்களில் வலம் வரப் போகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் இந்த வாரத்தில் ஏற்படும் போது முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து வித்யாகாரகரான புதனும் லாபஸ்தானத்தை அலங்கரிப்பது முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே மீனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய தடை தாமதங்கள் அத்தனையையும் முற்றிலுமாக விளக்குவதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை சூரியனும் வித்யாகாரகரான புதனும் இணைந்து வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிய முறையில உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது. புது ஆதித்ய யோகமும் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக புதன் மற்றும் சூரியன் உறுதிப்படுத்துகின்றன. இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகம் உண்டு. அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமல்லாது விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் உண்டு. சுபகாரிய பேச்சுகள் சிறப்பாக கைகூடுங்க. நினைப்பதை காட்டிலும் தொழில்துறை, வியாபாரத்துறையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களுடைய சிறு முயற்சிக்கே அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமையும். மாணவ மாணவியரின் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் தடையில்லாமல் மேற்கொள்ள முடியும். சந்திரனும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக அள்ளி கொடுக்கிறார். அஷ்டமத்தில் வலம் வரும்போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க. மற்ற தருணங்களில் மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுக்கிறாருங்க சந்திரன். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த 3 கிரகங்கள் சூரியன், சந்திரன், புதனை தவிர்த்து மற்ற 6 கிரக நிலைகள் ஒரே நேர்கோட்டில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது அபரிவிதமான மாற்றத்திற்கு அடித்தளம் இடுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவான் இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற போகிறாருங்க. ராசியின் அதிபதியினுடைய அமைப்பு இந்த தருணத்தில் செல்வாக்கை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான பிரச்சனைகள், சிரமங்கள் அனைத்தையும் நுணுக்கமாக கையாள வகையில் அற்புதமான அறிவாற்றலையும் அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல அற்புதமான யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தைரியமும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல பணிகளை செம்மையாக செய்வதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்களை தவிர்த்து நன்மை அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் தடையில்லாமல் வெற்றிகரமாக அமையும் என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறார். குருவின்
சனியின் சுப பார்வை பல இடங்களை வலு சேர்ப்பதால் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதற்கான யோகமும் நிச்சயமாக உண்டு. உடல்நல ஆரோக்கியம் உள்ளிட்ட பல விரய செலவுகளை சந்தித்த சூழலில் மாற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் இணைந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை வலு சேர்க்கின்றன. ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் விரயத்தில் இருப்பதால் சனியுடன் இணைந்து இருப்பதால் விரயங்கள் சுப விரயங்களாக மாறும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலைச்சல் குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை தடையில்லாமல் சந்திப்பதற்கான யோகமும் நிறைவாக உங்களை தேடி வரும். விரயஸ்தானமாக இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை தடையில்லாமல் சந்திப்பதற்கான நல்ல யோகத்தை வலுவாக அள்ளி கொடுக்கின்றன. எனவே மிக சிரமமான விஷயங்களை கூட இந்த தருணத்தில் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். உத்தியோகம் தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய சங்கடங்கள் படிப்படியாக மறைவதோடு மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் ஜென்ம சனியின் ஆதிக்கம் துவங்குவதற்கு முன்னதாக இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே 7.5 சனியில் ஜென்மசனி துவங்குவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணம் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மிக சிறந்த பொற்காலமாக அமைவதற்கான சூழலை நிச்சயமாக சுக்கிரன் மற்றும் சனி ஆகிய 2 கிரகநிலைகளும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அதிலும் குறிப்பாக சுக்கிரனின் அமைப்பால் கடை திறப்பு, கட்டிட திறப்பு, புது வீடு கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப விரயங்களை மேற்கொள்ளலாம். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு போன்ற எண்ணில் அடங்காத நல்ல சந்தர்ப்பமும் இந்த விரய சனி மற்றும் சுக்கிரனின் விரய ஆதிக்கத்தில் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. ராசியின் அதிபதியான குருவும் சுக்கிரனும் சாதகமாக வலம் வருவதால் மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் மிக அற்புதமாக அமைகிறது. தடைதாமதம் இல்லாமல் பல்வேறு வகையான பணிகளை மீனராசிக்கார பெண்மணிகள் சிறப்பாக மேற்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் இந்த வேளையில் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் ராகுவும் சப்தமத்தில் கேதுவும் அமர்ந்திருப்பது பல சிரமங்களை விளக்கக்கூடிய இறுதி காலகட்டமாக இருக்கிறது. எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் சிக்கல்கள் இல்லை. ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் மிக வலுவாக சுகஸ்தானத்திற்குள் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் துணிச்சலாக பல பிரச்சனைகளுக்கு சிறப்பான முடிவெடுப்பதற்கான முதன்மையான யோகமும் நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. எப்பேற்பட்ட பிரச்சனைகள் தலைதூக்கினாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சுமூகமான முறையில் தீர்வு காணப்படுவதற்கான நல்ல யோகம் உண்டு. உடன் பிறந்தவர்கள் மற்றும் உறவினர்களிடம் இருந்த விரோத மனப்பான்மை நீங்கி அவர்களுடன் உறவு பலப்படக்கூடிய வகையில் பல அற்புதமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை மிகவும் அற்புதமாக செவ்வாய் வாரி வழங்குகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் தடைகள் அத்தனையும் நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று 9 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நவ கிரகங்களையும் குறிக்கக்கூடிய 9 தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்வதால் உங்களுடைய விருப்பம் தாமாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை நவ கிரகங்களும் உறுதிப்படுத்துகின்றன. ஒரே நேர்கோட்டில் 6 கிரகநிலைகள் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக மீனராசிக்காரர்கள் வாழ்வில் ஏற்படுத்தும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 7.5 சனியாக இருந்தாலும் உறுதியாக நல்ல மாற்றம் உங்களுடைய முன்னேற்றமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும்.